ஹலோ மைடியா மக்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் தலைப்பு புறம்போக்கு நிலம் என்றால் என்ன? புறம்போக்கு என்றால் தனியாருக்கு சொந்தமல்லாத அரசு பொது பயன்பாட்டுக்காக வைத்திருக்கும் நிலம். இவை பட்டா வழங்கப்படாத நிலங்கள், மக்களின் பொதுநல பயன்பாட்டுக்காக அரசு பாதுகாத்து வரும் நிலங்கள். புறம்போக்கு நில வகைகள் தெரிந்து கொள்வோம். முதலில் குடிநீர் மற்றும் பாசன நிலங்கள். ஏரி புறம்போக்கு, குளம் புறம்போக்கு, கால்வாய் ஓடை கிணறு புறம்போக்கு. இவையெல்லாம் நீர்வளம் பாதுகாப்புக்காக மிக முக்கியமான நிலங்கள். போக்குவரத்து தொடர்பான புறம்போக்கு, சாலை புறம்போக்கு, நடைபாதை அல்லது பாதை புறம்போக்கு. இங்கே கட்டிடம் கட்டினால் அது சட்டவிரோதம். பொது பயன்பாட்டு இடங்கள், சுடுகாடு, கல்லறை, கோவில் நிலம், பள்ளி, அரசு அலுவலகங்கள், பொது கட்டிடங்கள். இவை அனைத்தும் மக்கள் அனைவருக்கும் பொதுவானவை. மற்ற முக்கிய புறம்போக்கு நிலங்கள்: மலை புறம்போக்கு, காடு மணல் பகுதிகள், ஓடை புறம்போக்கு. சட்டநிலை மிக முக்கியம். புறம்போக்கு நிலத்தை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. யாரேனும் ஆக்கிரமித்தால் அது என்க்ரோச்மெண்ட், அரசு பி மெமோ நோட்டீஸ், அபராதம். தேவையெனில் நிலம் மீட்பு. மேய்க்கால் புறம்போக்கு என்றால் என்ன? மேய்க்கால் புறம்போக்கு என்பது மாடு, ஆடு, எருமை போன்ற கால்நடைகள் மேய்ச்சலுக்காக அரசு ஒதுக்கிய நிலம். மேய்க்கால் புறம்போக்கு முக்கிய உண்மைகள்: விவசாயம் செய்ய அனுமதி இல்லை, வீடு கட்ட அனுமதி இல்லை. இது அரசின் சொத்து, அனைவருக்கும் மேய்ச்சல் உரிமை. ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் மேய்க்கால் புறம்போக்கு என்று பதிவிருக்கும். பட்டா கிடைக்குமா? பொதுவாக கிடையாது. மிக அரிதான விசேஷ சூழ்நிலைகளில் மட்டுமே அரசு ஜீவோ மூலம் மாற்றம் செய்யப்படும். சுருக்கமாக சொன்னால், மேய்க்கால் புறம்போக்கு என்பது தனிநபருக்கான சொத்து அல்ல, அது மக்கள் மற்றும் கால்நடைகளுக்கான அரசு பொது நல நிலம். எண்டிங் சிடிஏ. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் நிலம், சட்டம், பட்டா தொடர்பான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மக்களே.